Hi, hello and welcome back to Konachithappa. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கோனச்சித்தப்பால ஒரு சமையல் வீடியோ நம்ம செய்ய போறோம். அது என்னது நம்ம செய்ய போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ராக்கெட் அடுப்புல பீஃப் பிரியாணி செய்ய போறோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் சப்ஸ்கிரைபர் கம்மியா இருந்தது, வியூஸ் அதிகமா இருந்தது. ஆனா இப்போ சப்ஸ்கிரைபர் நிறைய வந்துருச்சு, வியூஸ் தான் வரதில்லை. அதே மாதிரி நான் சப்ஸ்கிரைபர் வியூஸ் தான் அதிகமா இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள வியூ பண்ணுங்க, வீடியோ பாருங்க, எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பின்றியடா எம்ஜிஆரை பார்த்திருக்கேன், சிவாஜியை பார்த்திருக்கேன், ரஜினியை பார்த்திருக்கேன், கமலை பார்த்திருக்கேன். உன்ன மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வேணே வந்துக்கினே இருக்கிற நைனா சாம்பார்ல உப்பா போட்டு அண்ணே நானும் என் பங்குக்கு 3 கை உப்பு போட்டேன்னே. ஏண்டா கைக்கு உப்பா போட்டு இப்படி குழப்பிட்டீங்களாடா. இன்னைக்கு நாம 3 கிலோ அரிசிக்கு 3 கிலோ கறி வச்சு பிரியாணி பண்ண போறோம். ஸோ கறி பீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன துண்டா நான் வந்து வெட்டியிருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க வந்து அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் அவங்க வந்து நல்லா ரசித்து சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுக்காக நாங்கள் சின்ன சின்ன துண்டாக வெட்டியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அட்லாஸ்ட் ஒரு வழியாக ½ அன் ஹவராக போராடி ராக்கெட் அடுப்பை பற்ற வச்சிட்டோம். இப்போ இதில் அரிசியை வேக வைக்க போகிறோம். இதில் நம்ம பிரியாணிக்கான அரிசியை முதல்ல வேக வச்சுக்கிறோம். ஸோ அதனால் நாங்கள் ராக்கெட் அடுப்பில் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சிட்டோம். ஸோ இப்போ அந்த தண்ணி வந்து லைட்டாக கொதிச்ச உடனே நம்ம அரிசிக்கு தேவையான உப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த சவுண்டு கேப்சர் பண்ணிக்கிறியா? நல்லா இருக்குது சீரியஸாக நல்லா இருக்குது. நான் போடும் போது எடுத்துக்கோ அதை. நீங்கள் அப்படியே புரிஞ்சு போடுங்களேன், சவுண்ட் வரும். அது கேமராவில் கண்டாவே தெரியும்டா. நீ என்னோட ஒரு முகத்தை தான் பார்த்துருக்கிறேன், எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. அந்த முஞ்சாவது பார்க்குற மாதிரி இருக்குமா? எடுத்து வா. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். எதுக்கு எண்ணெய் ஊற்றுறோன்னா அரிசி ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இதில் வந்து நம்ம கிராம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். பட்டை கொஞ்சம், அன்னாச்சிப்பூ கொஞ்சம், பிரியாணி இலை, இதில் கொஞ்சம் ஏலக்காய். இது தண்ணி நல்லா கொதிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம அரிசியை ஆட் பண்ணிடலாம். ஸோ தண்ணி வந்து கொதிச்சதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக வந்து கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த பிரியாணி கலர் வரும். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் வந்து கழுவி வச்சா இந்த பாஸ்மதி ரைஸை நான் ஆட் பண்ண போகிறேன். பார்த்து அப்படியே போட்டுக்கலாம், உள்ளே போட்டுக்கலாம். அரிசி வந்து 90% வேக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அரிசியை நம்ம வந்து வேக வச்சுட்டோம் பிரியாணிக்காக. ஸோ அந்த டைமில் வேகிற டைமில் நம்ம வந்து கறி வந்து மசாலாவை வந்து மேரினேட் பண்ணி நம்ம வச்சிடலாம். நான் வந்து இப்போ வந்து கறியை வந்து நல்லா கழுவி வச்சிட்டேன். அந்த கறியில் வந்து இப்போ நான் மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கறிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க, ஏன்னா நம்ம வந்து அரிசியிலே வந்து உப்பு போட்டிருக்கோம். கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, இதில் வந்து நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் கூட கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். காரம் நல்லா சாப்பிட்றவங்களுக்கு வந்து தனி மிளகாத்தூள் வந்து நீங்கள் நிறையா போடலாம். நாங்கள் வந்து குட்டீஸ்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் நார்மலாகவே தான் நான் போடுறேன். இது கூட வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக தயிர், அதுக்கப்புறமா எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றணும். ஸோ எல்லாத்தையும் ஊற்றினதுக்கப்புறம் நான் இதை இப்போ நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கறியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இதை வந்து ஒரு 30 மினிட்ஸ் நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம மேரினேட் பண்ணுற அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரிசி வந்து 90% வெந்திருக்கும். ஸோ வெந்த அரிசியை நம்ம வடிகட்டிடலாம். ஸோ அரிசியை வடிகட்டி நம்ம வச்சுட்டு நம்ம அந்த அரிசி நம்ம வடிகட்டி வச்சுட்டு இருக்க கறியை வந்து நம்ம பிரியாணிக்காக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். போக பயங்கரமாக கண்ணில் அடிக்கிறதுனால எனக்கு கண்ணில் எரியுது, விசிபிளாக என்னால் பார்க்க முடியல. பிரியாணி கலர் வந்துடுச்சு.
வெந்துச்சு. சரி நான் வடிகட்டிடுறேன். வடிகட்டு அரிசி நல்லா வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வந்து பாகுபலி மாதிரி தூக்கிட்டு போயிட்டு இப்போ வடிகட்ட போகிறாரு. ஜெய் பாகுபலி. தூக்கலாம் எனக்கு கண்ணெல்லாம் எரியுது. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. கறி வேக வைக்கிறதுக்காக இப்போ நான் வந்து சட்டியை வச்சுட்டேன். இப்போ அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பிரியாணி செய்கிறதுக்கு தேவைப்படுற எண்ணெய் ஊற்றிட்டு இது கூட நீங்கள் நெய்யும் சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஸோ ஊற்றிடுவா. சுத்தமான மாட்டு நெய், மாட்டு பால் நெய், சுத்தமான பசும்பால் நெய். சாரி, சுத்தமான பசும்பால் நெய். என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நான் வந்து 3 கிலோ அரிசி 3 கிலோ கறிக்கான வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேன். நான் போட்டுருவேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பொருளும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். தந்த உசுர போல மூட்டி பாசம் கொட்டி சமைச்சது திண்டுக்கல் தலப்பா கட்டி நெய்யூத்தி நேசம் கொட்டி இழுக்குது திண்டுக்கல் தலப்பா கட்டி. தக்காளி போட்டுருவா. போட்டு வெங்காயம் வதங்கிச்சுல. நீங்க தெரிய மாட்டீங்க, பிரச்சனை இல்லை. அப்படியே அடுத்து இஞ்சி பூண்டு. ஸோ நான் இப்போ வந்து வதக்கின வெங்காயம் தக்காளியில் வந்து 7 பச்சை மிளகா நான் ஆட் பண்ண போகிறேன். நீ 7வது போடு 8வது போடு சீக்கிரம் போட்டுறா. டேடி யாரும் இங்கே பார்ப்போம். இது பின்னாடி மாதத்தை போய் நிறைய பேர் ஆட் பண்ணுங்கிறான். டேடி யாரும் மாதிரி டேடி செய்யறது. ஸோ வதக்கிட்டே இருக்கோம். வதக்கிட்டே இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போ வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா வந்து நல்லா வதக்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா வதங்கினால அந்த ஸ்மெல்ல சூப்பராக இருக்குது. இப்போ நான் வந்து பிரியாணிக்காக மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் மஞ்சள் போட்டுக்கிறேன். வந்து தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக நான் கரம் மசாலா போட்டுக்கிறேன். அந்த சைடு ஒரே இடத்துல பிடிக்கிறேன். தேவைக்கேற்ப உப்பு. ரொம்ப ராக்கெட் கொண்டு பொங்கலாம் கண்ணுக்குள்ள போயிட்டு பாரு. பிரியாணி ஆளா மாறணும். பிரியாணி மேன். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. பாருங்க கலர்ஃபுல்லாக இது மேரினேட் பண்ண பீஃப். இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சிருந்த மசாலா கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா 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 அடிச்சு ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி புதினாவும் நான் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணி விட்டுறேன். அதில் பாருங்க சார், வீடியோக்காக புகையில் நின்று கண்ணெல்லாம் எனக்கு போயிடுச்சு. ஆல்ரெடி எனக்கு பாதி கண்ணு தெரியாது. கறி நல்லா வெந்துருச்சு, மசாலா நல்லா பிடிச்சிருச்சு. இப்போ அரிசியை போட்டு கிளற வேண்டியது தான். வீடியோ எடுக்கிறேன் சார். என்ன வச்சு காமெடி கண்டென்ட் கதை கொண்டு என்ன எடுத்துன்னு. A few moments later. பிரியாணி கறி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா வெந்து நல்லா விதையாக வந்துருச்சு. ஒன்று ஒட்டலை. இப்போ போய் நம்ம கறி மசாலாவோட இந்த அரிசி ஆட் பண்ண போகிறோம். வாங்க. அண்ணாத்த தர வீட்டாகுது.
அப்படியே கிண்டி விடு. வெந்துச்சா? வெந்துருச்சு. சரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நான் அப்படியே சாய்க்கிறேன் அப்படியே. காதல் எது மேல வேணாலும் வரும். பெண் மேல, பொன் மேல, பதவி மேல, புகழ் மேல, மது மேல, மதத்து மேல எட்ஸெட்ரா. ஆனா எனக்கு பிரியாணி தான் வேணுமா? டைம் டு மீட். லாஸ்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிரியாணிக்கு தம் போடலாம். நம்ம போடலாமா? வேண்டாம். தம் போட்டு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பிரியாணி ரெடி. கோணச்சித்தப்பா ஸ்பெஷல் டேடிஸ் பீஃப் பிரியாணி ரெடி. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம டேடிஸ் பீஃப் பிரியாணி வந்து கோணச்சித்தப்பா ஸ்பெஷலில் வந்து வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் கோணச்சித்தப்பா சைனிங் ஆஃப். பாய். அப்பாராவ் சூப்பர். அவன் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பீஃப் பிரியாணி பண்ண போகிறோம். நல்லா அண்ணன் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாரு. அதுலாம் பண்ணாதீங்க. தயவு பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு நல்லா இருக்குது. இப்போ நான் குடிக்க போகிறேன்.